ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் குழம்பு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா பொருளெல்லாம் வறுத்தரைச்சி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நம்ம செட்டிநாடு ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுறம்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு அந்த பாரம்பரியமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் மிளகாய் தூள் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தனியாத்தூளும் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகவும் கூடுதலாகவும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் லைட்டாக பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக வறுத்துடுங்க. அவ்வளோதான், இப்போ மசாலா பொருட்களெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போது அரைச்சி எடுக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கணும். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கரைச்சிட்டு புளி கரைசலை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ வெந்தயமும் சீரகமும் லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே மசாலா அரைக்கிற போதே தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துட்டோம். இப்போ 1/2 கப் அளவுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு.
இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலா விழுது நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்களை நல்லா வறுத்துட்டு அரைச்சிருக்கிறதுனால இதில் அதிகமாக பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனீங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை வடித்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடுங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. மீன் குழம்புக்கு தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதிகமாக தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. 1/4 மூடி தேங்காயில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வடித்து சேர்த்திங்கன்னா போதும். இது உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 3/4 கிலோ அளவுக்கு அயிலை மீனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். மீனை கழுவுறும் போது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். மீனை உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. ஏன்னா மீன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழம்பு ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீன் பீசஸும் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.